நம்முடைய வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அண்ணாதுரை எவ்வளவு நல்லவர் என்று இங்கே எல்லாம் பேசினார்கள். அவர் எவ்வளவு நல்லவர் என்பது நான் எப்படி எடை போட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே நம்முடைய திருவண்ணாமலை நாடாளுமன்றம் என்பது திருவண்ணாமலை சட்டமன்றம், கலசப்பாக்கம் சட்டமன்றம், கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்றம், செங்கம் சட்டமன்றம், இந்த 4 சட்டமன்றமும் திருவண்ணாமலை வருவாய் மாவட்டத்தில் இருக்கிறது. ஜோலார்பேட்டையும் திருப்பத்தூரும் திருப்பத்தூர் வருவாய் மாவட்டத்தில் இருக்கிறது. ஏற்கனவே வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்திற்கு நாம் அனுப்பினோம். நம்முடைய மாவட்டத்தை பற்றி, நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு பல்வேறு கேள்விக்கணைகளை, நம்முடைய மாநில உரிமைகளை பற்றியெல்லாம் அவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். விவசாயிகள் பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். எனக்கே ஒரு அயர்வு வந்து விட்டது. இவ்வளவெல்லாம் பேசி முடித்து விட்டார். வேறொருத்தருக்கு நம்ம வாய்ப்பு தரலாமே, இன்னொருத்தர் எப்படி பேசுகிறாருன்னு பார்க்கலாமே நம்முடைய நாடாளுமன்றத்தில். நான் நம்முடைய நாடாளுமன்றம் என்று சொல்வதற்கு காரணம், நானும் அதில் ஓட்டுறேன், நீங்களும் அதில் ஓட்டுற. நம்முடைய நாடாளுமன்றத்தில் நான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களையும், வில்வநாதன் நம்முடைய நல்ல தம்பி அவர்களையும், இந்த 2 தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற ஒன்றிய கழக, நகரக்கழக, பேரூர் கழக நிர்வாகிகள் இவளையெல்லாம் ஒரு நாள் அனைவரையும் 2 தொகுதியும் கூட்டி உட்கார வைத்து நான் இடத்துல தான் சொன்னேன், ஏற்கனவே திருவண்ணாமலைக்கு வாய்ப்பு ஏற்கனவே அண்ணாதுரைக்கு தந்து விட்டோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில். இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அந்த வாய்ப்பை தரலாம் என்று நானே நினைக்கிறேன். நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறேன். நான் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு நான் தான் அமைச்சர்ங்கிற காரணத்தினால் இங்கே ஒருத்தரை உருவாக்கலாம் என்ற அந்த எண்ணத்தில் நான் கேட்டேன், யாராவது ஒருத்தர் தாங்கப்பா, அவளை வேட்பாளராக்கி திருப்பத்தூருக்கு ஏற்கனவே அண்ணன் சி.கே. சென்ராஜ் கவுண்டர் எப்படி பெருமை சேர்த்தாரோ அப்படி நான் பெருமை சேர்க்கிறேன். என்னமோ தெரியல, நம்முடைய வேட்பாளர்கள் ஒரு காந்த சக்தி ஆட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமாக நிர்வாகி ஒருவரில் சொன்னார்கள், இந்த முறையும் அண்ணாதுரைக்கே வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனால் இந்த தோழமை கட்சி தோழர்களுக்கு இது கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன். ஆக அப்படி ஒரு பெருந்தன்மையோடு கழகத்தை நடத்துகின்ற கழக நிர்வாகிகள் இருக்கிற மாவட்டம் இந்த திருப்பத்தூர் மாவட்டம் என்று சொல்லுகிற பொழுது உள்ளபடியே அமைச்சர் என்கிற முறையில் நான் பெருமை அடைகிறேன். எனவே அவ்வளவு நல்லவரை நாம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதய சூரியனமாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பு தலைவர் அருமையான தளபதியுடைய வாழ்த்துக்களோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தம்பி அண்ணாதுரையை ஆதரித்து நடைபெறுகிற இந்த செயல்வீரர் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர், ஜோலார்பேட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னரும் சகோதரர் தேவராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை முன்னிட்டு வரவேற்புரை நல்கி இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி நல்ல தம்பி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்ல, நாங்களும் கழகத்தோடு ஒன்றரை கலந்து வெற்றி வாகை சூடுவதற்காக உழைக்கிறோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மேடையில் வீற்றிருக்கிற தோழமை கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அருமை சகோதரர் பிரபு, விஜய், நண்பர் கண்ணதாசன், தம்பி சுபாஷ் வெற்றி கொண்டான், அப்துல் பயாஸ், தோழர் சுந்தரேசன், தோழர் சாமிநாதன், சங்கர், தாய்க்கழகமான அதனுடைய தலைவர் எழிலரசன், ரவி போன்ற தோழமை கட்சியினுடைய தோழர்களே,
நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகங்களை சார்ந்த ஜோலார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் தேவகுமார், திருப்பத்தூர் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் வசந்தகுமார், மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் மோகன், சம்பத்குமார், சாந்தி சீனிவாசன், ஜோதிராஜன், முத்தமிழ் செல்வி, சூரியகுமார், அண்ணன் ராஜமாணிக்கம், வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த ஜோலார்பேட்டையினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பழகன், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் உமா கண்ணுரங்கன், சதீஷ்குமார், கவிதா தண்டபாணி, திருப்பதி முருகேசன், குணசேகரன், அசோக்குமார், மோகன்ராய், உமாச்சந்திரன், சாமண்ணன், ரகுநாத், அரசு, சத்யநாராயணன், கோவிந்தம்மாள் பெருமாள், சங்கீதா வெங்கடேசன், காவியா விக்டர், சத்ய சதீஷ்குமார், வெண்மதி முனுசாமி, திருமதி திருமுருகன், வித்யா அருணஜலம், சசிகலா சூரியகுமார், சிந்துரை, சத்தியமூர்த்தி, ஜெயசுந்தரன், கே சுப்பிரமணியம், சத்தியவாணி சாமுண்டி ஆகிய உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளே, திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையில் 15, 17, 18 என்ற அடிப்படையில் பகுதி தேர்தல் பணியாக பிரித்து கொண்டு அதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரும் அவரை ஒட்டி ஏறத்தாழ 10 உறுப்பினர்களும் கொண்ட பகுதி குணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், திராவிட கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, தொழிலாளர் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி, யாதவர் மக்கள் இயக்கம், தலித் விடுதலை இயக்கம் ஆகிய இயக்கங்களை சார்ந்த அதனுடைய ஒன்றிய கிளைக்கழகத்தினுடைய திரளாக இந்த நிகழ்ச்சியில் கூடியிருக்கிற பொறுப்பாளர்களே, அன்பு நண்பர்களே, பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நண்பர்களில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். வந்தவுடனே நான் புரிந்து கொண்டேன். தேவராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல 2 நாள் தொடர்ந்து எனக்கு கிராம பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காய்ச்சல், சளியும் ஜுரமும். ஆனால் உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த சளியும் என்னை விட்டு போய்விட்டது, ஜுரமும் போய்விட்டது. காரணம், உங்களுடைய வெற்றி முகம் என் கண்ணுக்கு தெரிகிறது. நான் தேர்தல் சம்பந்தப்பட்டதை பின்னால் பேசுகிறேன். நான் வந்ததிலிருந்து ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் என்று மாறி மாறி பார்க்கிறேன். நான் பொறுப்பு அமைச்சராக ஆவதற்கு முன்னாலேயே எனக்கு திருப்பத்தூர் தொடர்பு உண்டு. திருப்பத்தூருடைய நிர்வாகிகளுடைய முகத்தையும் பார்க்கிறேன், ஜோலார்பேட்டையினுடைய நிர்வாகிகளுடைய முகத்தையும் பார்க்கிறேன். அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற என்னுடைய தோழமை கட்சியுடைய தோழர்களுடைய எண்ணங்களையும் நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் 6 தொகுதியிலே நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். பத்தாக்குறைக்கு இப்போ சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவராக இருக்கிற மாண்புமிகு பிச்சாண்டி அவர்களும் இப்பொழுதுதான் அவரும் மேடைக்கு வந்திருக்கிறார். அவர் கீழ்பண்ணாத்தனுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் எதற்கு வந்திருக்கிறார் என்றிருப்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே வாணியம்பாடி ஜோலார்பேட்டையில் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை அங்கே நான் சொன்னேன். வாணியம்பாடியும் ஆம்பூரும் வேலூர் நாடாளுமன்றத்தில் இருப்பது உதயசூரில் நின்றிருக்கிறது. ஆம்பூரிலும் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள், வாணியம்பாடியிலும் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய பெருமக்கள் எந்த அளவுக்கு வாக்கு சேதம் இருக்கிறதோ அத்தனையும் உதயசூரில் தான் புட்டியில் விடும் என்று எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் வாணியம்பாடி வெல்ல போகிறதா அல்லது ஆம்பூர் வெல்ல போகிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்பொழுது ஒருவர் சொன்னார்கள், இல்லை இல்லை ஆம்பூர் தான் முந்தும் என்று சொன்னார் அந்த தொகுதி எம்எல்ஏ.
வாணியம்பாடி தான் ஏற்கனவே முந்தி இருக்கிறது, ஆனால் நாங்கள் இப்போதான் முந்துவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ நான் ஒரு வார்த்தையை கொடுத்தேன், வருவாய் மாவட்டம் என்று பார்க்கிற பொழுது, கூட்டி பார்க்கிற பொழுது 2 தொகுதியை விட எங்கள் திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை தான் அதிகமாக இருக்கும் என்று அங்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு இருக்கிற சங்கடம் என்று சொன்னால், நான் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் என்கிற பொழுது யார் ஜெயித்தாலும் எனக்கு மற்ற மகிழ்ச்சி தான். எந்த தொகுதியில் வாக்குகள் பெற்றாலும் அமைச்சர் என்ற முறையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான். ஆனால் 6 தொகுதி அடங்கி இருக்கிறது. கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டி இருக்கிறார், ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் இருக்கிறார், திருப்பத்தூருடைய தலைநகராக இருக்கிற அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தம்பி நல்ல தம்பி இருக்கிறார், நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற திருவண்ணாமலையுடைய சட்டமன்ற உறுப்பினராக அடியன் இருக்கிறேன். இன்னும் 2 பேர் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் 2 பேர். ஒருத்தர் கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவண, இன்னொரு தம்பி மூப்பை கிதி. அங்கே ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது 4 பேர்ல ராத்திரி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் 3ஆம் தேதி வருகிறாரே, அதற்கு நீங்கள்லாம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க ஒரு சின்ன சண்டை, ஒரு ஆரோக்கியமான சண்டை. என்ன சண்டை என்று சொன்னால், ஒருத்தர் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் தான் அதிகம் ஓட்டு வாங்குவோம், நாங்கள் தான் அதிகம் ஓட்டு வாங்குவோம் என்று பேசிக் கொண்டிருந்தார். எனக்கே ஒரு அச்சம் இருந்தது, நாமே கொஞ்சம் விட்டு கொடுத்துடலாமே, நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு அமைச்சராக இருப்பேன் விட்டு கொடுத்துடலாமே என்று சொல்லிவிட்டு, ராத்திரி நான் மூப்பேகிரிகிட்டும் சரவணன் என்ன சொன்னேன்னா, உங்களெல்லாம் விஞ்ச போகிறார்கள், ஜோலார்பேட்டையும் திருப்பத்தூரும் விஞ்ச போகிறது என்று 19 நான் 2 வின்ற போகிறது அங்கே சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ராத்திரி. இப்போ வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கிற பொழுது ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு தான் இப்போ போட்டி இருக்கிறது. யார் முதலிடத்தை பிடிக்க போகிறார் என்பது வாக்கு எண்ணுகிற பொழுதுதான் தெரிகிறது. எனவே அந்த முதலிடத்தை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளே, அன்பர்களே, நண்பர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு என்னுடைய வணக்கங்கள். இங்கே நம்முடைய தோழமை கட்சி தோழர்கள், நம்முடைய பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த சித்தாந்தத்தை சேர்ந்த தோழர்கள் எல்லாம் எடுத்து பேசுகிறார்கள், கவனித்துக் கொண்டிருந்தேன். இது எப்பொழுது நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலே அல்ல. தம்பி சுபாஷ் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார், யாரும் வரக்கூடாது என்பதாக நடக்கிற தேர்தல், யாரும் வரணுன்ற தேர்தல் கூட இல்லை, யாரெல்லாம் வரக்கூடாது அதுக்கு தான் தேர்தல் என்று சொன்னால், இந்த தேர்தலில் ஜனநாயகமும் பாசிசத்துக்கும் ஒரு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைவதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கம் பெரும்பாடுபட்டது, அது இல்லை மறக்க முடியாது. ஒரு இயக்கத்திற்கு ஒரு அடையாளம் உண்டு, திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு, பொதுவுடைமை இயக்கத்திற்கு ஒரு அடையாளம் உண்டு, காங்கிரசுக்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம் என்று சொன்னால், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி நான் தான் என்று காங்கிரஸ் சொன்னால் அது யாரும் மறுக்கவே முடியாது. இந்தியாவில் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா பேசுறோம், ஜனநாயக ரீதியாக இன்றைக்கு தேர்தல் நடைபெறுகிறது. ஓட்டு போட்டவன் வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய குழு தலைவர் என்கிற இந்த ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு தான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேர் இயக்கம். அப்படி 1947 இதுவரைக்கும் கட்டி காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. பாசிசம் என்பது பணக்காரன் கடைமை பிடிப்பது, சரியாத தனமே. நான் சொல்றதா நீ கேட்கணும். தேர்தலாம் கிடையாது இனிமே. யார் நான் கவர்னர் எப்படி ஆளுநர் நியமிக்கிறனோ, ஆனால் மாநிலத்தின் முதலமைச்சர் நான் தான் நியமிப்பேன். டெல்லியில் உட்கார்ந்து அதிபர், இந்தியாவுக்கே நான் தான் அதிபர். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்காது இனிமே. ஜனநாயகம் கிடையாது. பணக்காரர் என்று சொல்வன் எப்படி திமிருத்தனமாக பேசுவானோ அதை விட உச்சந்தான் அதிபர். அதுக்கு பேர் தான் பாசிசம். ஆக இந்த பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இங்கே பல கட்சியுடைய தோழர்களாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்களெல்லாம் ஜனநாயகத்தினுடைய காற்றை சுவாசிப்பவர்கள். ஜனநாயக தேவை என்று பல பேர் சிறை போய் இருக்கிறார்கள்.
ஆனால் சர்வாதிகாரம் தான் எங்களது என்று சொல்லிக் கொண்டிருப்பது பாசிசம். எனவே இந்த தேர்தல் பாசிசம் வெற்றி பெறுவதா ஜனநாயகம் வெற்றி பெறுவதா என்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு சமூக நீதிக்கும் மனுநீதிக்கும் நடைபெறுகிற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மட்டும். ஏன்னா பிற மாநிலத்தில் போய் சமூக நீதினா தெரியவே மாட்டேங்குது பிற மாநிலத்தில். ஏன்னா சமூக நீதி என்று நமக்கு அடையாளம் காட்டியவர் தந்தை பெரியார். இயக்கங்கள் பல பேர் இருக்கலாம். சமூக நீதிக்காக தன்னுடைய வாழ்க்கையை 95 வயது வரைக்கும் போராடி இருந்தவர் பெரியார். அவர்தான் சமூக நீதி. பல இயக்கங்கள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தையுடைய இயக்கம் இருக்கிறார். என் தம்பி சகோதரன் திருமாவளவன் என்று சொன்னால் அவருடைய மூலக் கொள்கை என்று சொன்னால் சமூக நீதி. சமூக நீதிக்கு இணையான ஒன்றே கிடையாது சமூக நீதி. ஆக சமூக நீதிக்கும் மனு நீதிக்கும் இங்கே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் சமூக நீதியை விரும்புவார்கள். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் மனு நீதி என்பது என்ன? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்வது மனு நீதி. நான் அதுக்குள்ள அதிகமாக போக விரும்பல. பத்திரிகை நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். இந்தியாவுக்கே உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் குடியரசுத் தலைவர். ஆனால் அந்த குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை திறக்க முடியவில்லை. அதற்கு அடிகோல் பண்ண முடியவில்லை. காரணம் அவர் தலித்தது. ராமர் கோயில் அவர்கள் விரும்புகிற ராமர் கோயில். ராமருக்கு என்ன தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் என்ன விதவாதிகளா? திருப்பதிக்கு போறோம். எங்க மேடையில் யாரும் இல்லாத இருக்கிறார்களா? எங்க கட்சியில் 4 கயிறு 5 கயிறு கட்டுக்கொண்டிருக்கிற ஆன்மீக பெருமக்கள் இருக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. ஆன்மீகத்துக்கு எதிரியானவர்கள் அல்ல. புரட்டாசி மாசம் ஆனா முதல் சனிக்கிழமை, 2ஆம் சனிக்கிழமை, 3ஆம் சனிக்கிழமை தான் வச்சு கோவிந்தா கோவிந்தா என்று ஆன்மீக மக்கள் போய் கொண்டுதானே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அது அரசாங்கம் வேண்டி உதவி செய்து கொண்டுதானே இருக்கிறோம். ஆனால் அத்தகைய தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற இந்த திருக்கோயில்களுக்கு அண்ணன் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 5 தர்மகத்தா போறன்னு சொன்னா என்னுடைய ஆதி திராவிட தோழனும் அறங்காவலராக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் சமூக நீதி. தொட்டால் தீட்டு அது மனுநீதி. அதனால் தான் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் ராமர் கோயில் உள்ளே வராது. தொட்டால் தீட்டு. அது குடியரசுத் தலைவராக கூட போக முடியும். ஆனா கோயிலுக்குள் போக முடியாது. நாடாளுமன்றத்திற்கு அடிகோல் பண்ண முடியாது. நாடாளுமன்றத்தை திறக்க முடியாது. காரணம் அவர்கள் கடைபிடிப்பது மனுநீதி, நாம் கடைபிடிப்பது சமூக நீதி. எனவே அந்த சமூக நீதிக்கும் மனு நீதிக்கும் தான் இங்கே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வந்திருக்கிற அத்தனை பேரும் சமூக நீதி வெற்றி பெறுவதற்காக நாம் உழைக்க வேண்டும். எந்த சமூக நீதியை பின்பற்றினாரோ, நமக்கு ஊட்டி வளர்த்தாரோ தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், அந்த 3 பெருந்தலைவர்களுடைய எண்ணங்களை, மாநாட்டை அவர்கள் போட்ட தீர்மானத்தை, அவருடைய எழுச்சியுரை, அந்த ஒட்டுமொத்தத்தினுடைய கோப்பு தான் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் அதனுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அவர் தான் சொன்னார், ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி. 47 சுதந்திரம் நடந்த 52 பொது தேர்தல், 57 பொது தேர்தல், 62 பொது தேர்தல், 67 தொடர்ந்து தேர்தல் நடைபெறுகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இது யார் ஆட்சி? மக்கள் ஆட்சி. இது யார் ஆட்சி? காமராஜர் ஆட்சி. இது யார் ஆட்சி? அண்ணா ஆட்சி. இப்படி சொல்லிக் கொண்டிருந்த வரிசையில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய திராவிட மாடல் ஆட்சி. அது சமூக நீதி ஆட்சி. இதுதான் முதலமைச்சருடைய பிரகடனம். நம்முடைய சமூக நீதியை நான் விட்டுவிட முடியுமா? அதனால் தான் சொல்லுகிறேன், திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். முதலமைச்சரான உடனே
இந்த பத்திரிக்கை நம்மளாம் சும்மா விட மாட்டாங்க, சாதாரண ஆள் நினைக்காதீங்க, ரொம்ப அறிவாளிங்க. எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்கறது, எதை போட்டு கொக்கி போட்டு பிடிச்சிக்கிறது, அதை எதை மேலே கட் பண்ணலாம், எதை கீழே கட் பண்ணலாம், எதை இடையில விடலாம், இப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற சமூக தளத்திலே பணியாற்றுகின்ற தோழர்களுடைய ஊடக நண்பர், பத்திரிகை நண்பர் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஐயா, நீங்க முதலமைச்சராக்கி இருக்கிறீங்களே, ஒரு வரியில் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் என்று சொன்னார். முதலமைச்சர் சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களுக்கு நான் பெருமைப்படுகிறேன், அதே நேரத்தில் எனக்கு வாக்களிப்பாது இருக்கிறார்கள் பார், அவர்கள் பிற்காலத்தில் வருத்தப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு திட்டத்தை கொண்டிப்பாக நான் சேர்ப்பேன். ஓட்டு போடாதவர்களுக்கு திட்டம் போய் சேரும். பாருங்க, நிறைய சகோதரர்களாக வந்திருக்கிறீங்க. 10வது முடிஞ்சா என்ன சொல்றீங்க, போதும் சமையல் பண்ணு கத்துக்க, போற இடத்துல பொழப்பு நடத்தலாம். யாரு பெத்த தாய், அம்மா நான் படிக்கணுமா, உன் அண்ணன் படித்தா போதும், நம்மகிட்ட ஏது பணம் சொல்கிறோமா இல்லையா? கொஞ்சம் சில பெண்கள் அப்பா அம்மா சண்டை கண்டை போட்டு +2 வரைக்கும் போகுது. +2 போன உடனே என்ன சொல்கிறாங்க, போதும் +2 படித்த வரைக்கும், நீ எங்கே காலேஜுக்கு போகிறது, எங்கே நீ நர்சிங் காலேஜுக்கு போகிறது, எந்த காலேஜுக்கு போகிறது, எங்கே போகணும், எங்கே பணம்? திராவிட இயக்கம்தான் பெண்களை படி என்று சொன்ன இயக்கம். அதனால தான் அந்த ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், அன்பு சகோதரி பணத்தை பற்றி கவலைப்படாது, நீ படி, நான் மாதம் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் பணம் அனுப்புகிறேன். அதுதான் புதுமை பெண் திட்டம். பிங்க் பஸ்ன்னு ஒன்று வருது, பிங்க் பஸ்ன்னு ஒரு கலர் பிங்க் அடிச்சுன்னு வருது. எனக்கு ரொம்ப நாள் தெரியல, அமைச்சராக இருந்த கூட சரி பிங்க் பஸ் வந்து இருக்கும்போது நான் கேட்டேன் என்னோட நேர்முக முதலாளர், திடீர்னு பிங்க் பஸ் இருக்கா என்னப்பான்னு கேட்டேன். இல்லை, இதெல்லாம் பெண்கள் வந்து பயணம் பண்ணுறது, பெண்கள் பயணம். இப்போ வேறு பஸ்ஸில் பெண்கள் ஏற மாட்டாங்க, வருவாங்க. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஆண்களுக்கிட்ட டிக்கெட்டு கேட்பாங்க, பெண்கிட்ட டிக்கெட்டு கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? ஆண்கள்கிட்ட டிக்கெட்டு கேட்க மாட்டாங்க, பெண்கள்கிட்ட கண்டக்டர் டிக்கெட்டு கேட்டால் அந்த கண்டக்டருடைய சீட்டை கிழித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார். பெண்களுக்கு இனிய கட்டணமில்லாத பயணம். காலை உணவு திட்டம் பக்கத்தில் கர்நாடகத்தில் நம்ம ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் தான் பிழைக்க போவோம். பெங்களூரு ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கேரளாவுக்கு போவாங்க, கோவிந்தம் போடணும்னு ஆசைப்பட்டா திருப்பதிக்கு போவாங்க. நம்ம நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் போகிற இடங்கள்ல ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் காலை உணவு திட்டம் போடுறாங்கன்னு கேளுங்க. எங்கேயாவது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி இருக்கிற எந்த மாநிலத்திலும் காலை உணவு திட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தான் காலை உணவு திட்டம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து, மகராசி எங்கள் அக்கா, நீ காலையில் ஒன்றும் வேலையை பார்க்க வேணாம், பையனுக்கு அங்கே சுட சுட சோறு போடுவாங்க, யூனிஃபார்ம் போட்டு போனால் போதும் அப்படின்றான். பையன் சொல்கிறான்னா எனக்கு வேணாமா, நீ வைக்கிறது எப்போ பார்த்தாலும் உப்பு இல்லை சப்பு இல்லை. அங்கே ஸ்கூலில் அற்புதமாக நல்லா அரிசுவையோடு சோறு போடுறான், பையன் தட்டிட்டு போயின்னு இருக்கிறான். காலை உணவு திட்டம் இதெல்லாம் விட இன்றைக்கு மக்கள் மனதில் பசுமையாக இருப்பது என்னவென்று சொன்னால் என்ன விவரமா இருக்குது. ஒரு வீட்டுக்காரனை கேளு, வீட்டுக்காரன் உங்க வீட்டுக்காரன் என்ன பண்றாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். அந்த அந்த தங்கச்சி சொல்றாரு சும்மா இருக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃப்னா அதுக்கு என்ன பேரா, சும்மா இருக்கிறாங்க வீட்டில். நான் சொல்லலை, அந்த தங்கச்சி சொல்லுது ஹவுஸ் ஒய்ஃபுப்பா. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா சும்மா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கிலீஷில் சொல்கிறாராம், வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப். சும்மாவாக இருக்கிறாங்க? நான் கேட்குறேன், சகோதரர் சும்மாவாக இருக்கிறாங்க இல்லையே? காலையில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லையும் ஜோலார்பேட்டில் காலையில் 5:30 மணிக்கு போய் பாருங்கள், சாணி தெளிச்சுட்டு இருக்கேன், தண்ணி தெளிச்சுட்டு இருக்கேன், கோலத்தை போட்டுட்டு இருக்கேன். அவசர அவசரமாக போய் ராத்திரி சாப்பிட்ட தின்பண்டாங்க அது இது தட்டு முட்டை டம்ளர் எல்லாத்தையும் பூரா கழுவி வச்சுட்டு, வீட்டுக்காரனுக்கு காலைக்கு வேண்டிய அதுக்கெல்லாம் உணவு திட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பாடை போட்டு தோளுக்கு அனுப்பிச்சிட்டு, விவசாய குடும்பமாக இருந்தாக்கா 9 மணிக்கு இதையும் செஞ்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு, வீட்டில் வயசானவங்க மாமனார் மாமியார் இருந்தாக்கா அவங்கள குளிப்பாட்டி அதுக்கு வேண்டிய டீ காப்பி போட்டு கொடுத்துட்டு, அதுக்கு பின்னால் விவசாய வேலைக்கு இந்த சகோதரி கூடைய போய் விவசாய வேலைக்கு அதை களை பிடுங்குவதாக இருந்தாலும் சரி, நாற்று நடுவதாக இருந்தாலும் சரி, களத்த மேட்டில் அரி எடுத்து கொடுத்து அடிப்பதாக இருந்தாலும் சரி,
ஏறு ஒழுங்கு வருகிற பொழுது பின்னால் மணிலா பயிர் போடுவதாக இருந்தாலும் சரி, பணப்பயிர் என்று சொல்லப்படுகிற காய்கறி உற்பத்தியில் இருந்தாலும் ஆணுக்கு நிகராக பெண்களும் விவசாய வேலையை பார்த்துவிட்டு வீட்டுக்காரன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் 5 மணிக்கு முன்னால் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து மீண்டும் இரவு நேரத்துக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் செய்து பையனுக்கு சாப்பாட்டை போட்டு 7 மணிக்கு படுக்க வச்சுட்டு வயசான அந்த அம்மாவுக்கு இல்லை மாமனார் மாமியாருக்கு வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுட்டு கடைசியாக அந்த குடும்பத் தலைவனுக்கு சோத்து போட்டு விட்டு இரவு படுக்கைக்கு கடைசியாக போகிறவள் பெண்கள் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. இங்கே இருக்கிற பல பேர் தலைவர்கள் வீட்டிலே சமயக்காரர்கள்லாம் உண்டு. எல்லாம் வசதியான தம்பி, நல்ல தம்பி. அதை விட வசதியானவர் நம்முடைய தேவராஜ். 2 பேரும் நல்ல வசதியான. நீ அவங்க வீட்டில் கேளுங்க, சமயக்காரர் இருப்பாங்க. சமயக்காரர் கேளுங்க, என்னையா சம்பளம் கேளுங்க. கிராம பகுதியாக இருந்தால் 25,000 ரூபாய் சம்பளம். இதே நகரப்பகுதியாக இருந்தால் ஒரு சமயக்காரர் தன்னுடைய கலைகளை வளர்த்து கொண்ட காரணத்தினால் கொளுத்து வேலைக்கு போனால் 900 ரூபாய் வாங்குறான். நீ உடல் நல்லா இருக்குன்றதுக்காக பார்த்து பார்த்து சமையல் பண்ணுற, எனக்கு ஒரு 1000 ரூபாய். ஆக 30 நாள் கணக்கு போட்டால் சமயக்காரர் கூட 30,000 ரூபாய். அவ்வளோ புதுசாக ஒன்று ஆராய்ச்சி பண்ணி சொல்லலை. சமயக்காரர் 30 ரூபாய் வாங்குகிறான். 2 வேளை தான் சமையல் பண்ணுறான். 3வது வேலை கட்டா நீ ராத்திரி ரொம்ப லேட்டாக வரீங்கன்னு சமையல் பண்ணி 5 மணிக்கு வச்சுட்டு போயிடுறேன்றான். 3 வேலை கூட பண்ணுறதில்லை. 2 வேளை சமையல் பண்ணிட்டு போகிற 30,000 ரூபாய். 3 வேளை சமையல் பண்ணி உன் வீட்டை தொடச்சி, உன் வீட்டை பெருக்கி, உன் வீட்டை டம்ளார கழுவி, உன் டம்ளர் பண்ணி, உன் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சு இவ்வளவும் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எண்ணி பார்க்கிறார். சும்மா இல்லை, என்னோட உழைப்பை நான் மதிக்கிறேன். அதற்காகத்தான் உரிமை தொகை என்பதை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது 1000 ரூபாய். 2 நாளைக்கு முன்னால தம்பி உதயநிதி வந்தாருங்க. ஒரு திரைப்படத்தில் வெற்றி படங்களை குவித்தவர், சமூக நோக்கத்திற்காக பல படங்களில் நடித்தவர் ஒரு நடிகர். எப்ப நடிகர்னா தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவில் ஒரு கிக்கு உண்டு நமக்கெல்லாம். நடிகர்னா உடனே போய் பார்க்கணும். ஒரு பெரும் கூட்டம். இதுவரைக்கும் திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை கண்டிடாத அளவுக்கு வீதி முழுதும் பெரும் கூட்டம் நான் பார்த்தேன். இந்த வண்டியில் நான் உள்ள உட்காந்து நடிகர். நான் என்ன நடிக்கிறேன்? என் மேடையில் உட்காந்துருக்க அத்த பேர் செக்க சேவையான சிவப்பா அழகாக இருக்கிறாங்க. நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன். ஆனால் அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய வண்டி வீதியிலே போகிற பொழுது, நான் போகிற வண்டி அரசாங்க வண்டி என்கிற காரணத்தினால் அந்த அரசாங்கத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக 2 பகுதிகளிலும் எந்த காலத்திலும் பெண்கள் என்று அந்த கையை ஆட்டுவதை நான் இந்த பலகாலமாக திராவிட மாடல் ஆட்சி பார்க்கிறேன். 1 ஆண்டு காலமாக ஆட்சிக்கு கொடுக்கிற மரியாதை வேலுக்கு கொடுக்கிற மரியாதை அல்ல. அதற்கு காரணம் இந்த மகளிர் உரிமை திட்டம் என்கிற இந்த 1000 ரூபாய். நான் ஆண்களை உங்களை உஷார்படுத்துறேன், தோழமை கட்டி உஷார்படுத்துறேன். இது வரைக்கும் நாம நல்ல எலெக்ஷன்ல கைதேர்ந்தவர்கள். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 8 தேர்தலில் நின்றிருக்கிறேன், 13 தேர்தலை நான் நடத்தியிருக்கிறேன். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. என்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, வாக்குகள் என்கிற பொழுது நாங்கள் பேசிக்குவோம் உள்ள கவுண்டிங்கில். எப்போ அந்த பொட்டி உடைச்சாச்சு, அது நம்ம பொட்டி அப்படின்னா பெண்கள் ஆண்கள் பொட்டின்னு அர்த்தம். அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் பயங்கரமாக பெண்கள் பொட்டி ஏம்பா கொஞ்சம் அது குறையம்பா, அது அட்ஜஸ்ட் ஆகுதா பாருங்கப்பா. பெண்கள் பட்டியல உதவி செய்யணும் குறையும், ஆண்கள் பட்டியல உதவி செய்ய ஏறி நிற்கும். அந்த பெண்கள் ஓட்டையும் சரி செய்து விட்டு வெற்றி பெறுவதற்கு கணக்கு போட்டு பார்ப்போம் உள்ள உட்காந்து கவுண்ட் ஏஜெண்டா இருக்கிறது. ஆண்களை ஏன் உஷார்படுத்துறேன்னா, இந்த தேர்தலில் பாருங்கள், வாக்குச்சாவடியில் பெண்களுடைய வாக்கு வித்தியாசம் என்பது நம்ம எல்லாம் தாண்டி நிற்கும். எப்பொழுதும் பெண்களுக்கு தாய் உள்ளம், ஈர குணம் அவளுக்கு உண்டு. நம்மளே சொல்லுவாங்க, அந்த வீட்டில் பார்த்து கையை நினைச்சிட்டோம்பா, நன்றி மறக்க முடியல. ஆனால் ஆண்களாக இருப்பவர்கள் நாம் உஷாராக இருப்போம். சரி, ஆக இந்த ஆட்சியை அங்கீகரிக்கிற தேர்தலாக இந்த தேர்தலை நாம் பார்க்கிறோம். 24 மணி உழைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் நடத்துகிற ஆட்சி சவால், நல்லாட்சி நடத்துகிறீர்கள் என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஆட்சியாக இந்த தேர்தல் இருக்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம சமாச்சாரம். எதுக்கால் நிற்கிறான்ல,
அவனோட கொடியை பிடிச்சிக்கின்னு டூர் போட்டுக்கின்னு நான் அந்த உடனே நல்ல திம்பு சொன்னார், எதிர்கட்சி கவர்மெண்ட்லாம் டூர்லாம் போட்டுக்கிறாங்க, மணிக்கணக்கில் இந்த ஊர் அவர் போகிறாங்க. மணி பொதுவானது, காசு கொடுத்தா ஜீப்பு வருது, போட்டு போடணும். ஏன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே சேர்ந்த 2019 தேர்தலில் இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சி யாரெல்லாம் நாம் இருக்கிறோம், நாம் அப்படியே இருக்கிறோம். நம்முடைய தோழமை கட்சியெல்லாம் யாரெல்லாம் 2019 ஒன்றாக இருந்தோமோ நம்ம அப்படியே இருக்கிறோம். அவர்கள் அப்படியே இருக்கிறார்களா? அது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் அது காலே ஓட முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. எழுதி வச்சுங்க, பாரதிய ஜனதா என்கிற இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் கால் ஊன முடியாது. அவங்க நம்முடைய அருமை நண்பர்கள் பாட்டாளி சொந்தங்கள். இந்த அதிமுக ஒரு வீணா போன கட்சி, அதில் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி கடையை பார்த்துருக்கிறான். ஒருத்தர் இபிஎஸ் கடன்றான், ஒருத்தர் ஓபிஎஸ் கடன்றான், ஒருத்தர் தினகரன் கடன்றான், ஒருத்தர் சசிகலா கடன்றான். அவன் ஒரு கடையை தெரிஞ்சுன்னு வியாபாரம் பண்ண கூப்பிடுறான், எனக்கு போடு எனக்கு போடு எனக்கு போடு. ஆனால் போன தேர்தலில் ஒன்றாக தானே இருந்தார்கள். ஆக இன்றைக்கு 3 அணியும் ஒன்றாக இருக்கிற பொழுது இந்த திருப்பத்தூரை உள்ளடக்கிய திருவண்ணாமலை நாடாளுமன்றத்தில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வித்தியாசத்திலே தம்பி அண்ணாதுரை வெற்றி பெற்றார் என்று சொன்னால் திக்காலுக்கு 4 பிரிஞ்சு கிடக்கிறீங்க. நல்ல தம்பிக்கு சொல்றேன், தைரியமா அவன் டூர் போட்டுட்டாங்க, டூர் போட்டாங்க. நான் பார்க்காத டூருக்கெல்லாம் பயப்படாது. ஓட்டு போடுவதற்கு மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். நாம வீடு வீடா போகணும், வீடு வீடா போகணும். நான் கழக நண்பரிடத்திலே நான் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, பகுதி பணிக்குழுவில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளரிடத்திலே நான் அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை தோழமை கட்சியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேர்தல் காலங்களிலே தோழமை கட்சியை அழைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு அன்போடு அவர்களையும் அழைத்துக் கொண்டு போங்க. நாம செய்ய வேண்டிய அதுதான். இப்ப ஒரு பகுதி பணிக்குழுவிலே ஒரு தோழமை இடத்திலே குறை சொல்லுகிறார், தேவராஜ்யத்திலே குறை சொல்லுகிறார், எம்எல்ஏ இடத்திலே குறை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பணிக்குழு சரியாக முறையாக நடைபெறவில்லை என்று பொருள். 21 சட்டமன்ற தொகுதி நான் பார்க்கிறேன். எப்படி நான் பிரச்சனை தீர்க்க முடியும்? பிரச்சனை தீர்த்துக் கொள்வதற்காக தானே பணிக்குழு அமைத்திருக்கிறோம். எனவே பணிக்குழுவிலே பணியாற்றுகின்ற அன்பு நண்பர்களே, தோழமையை மதித்து அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு தேர்தலை சிறப்பாக நீங்கள் நடத்துங்கள். அரசியல் ரீதியாக என்ன பேசுகிறார்கள்? ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நாங்கள் மிகவும் பெரிதும் மதிக்கின்ற மாண்புமிகு பிரதமர் அவர்களும் 2 பேரும் தனி மேடையை இன்றைக்கு அமைத்துக் கொண்டு அவருடைய கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை குட்டிச்சேர ஆக்குவதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு இல்லையா? அவர் என்ன அரசியலே பெரிய உத்தமர? விவசாயி நிறைந்திருக்கிற இந்த மாநிலத்தில் ஒன்றிய அரசாங்கம் விவசாயத்திற்கு எதிர்ப்பாக 3 சட்டங்களை கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் விரும்பாத டெல்லியில ஒன்றிய அரசாங்கம் 3 சட்டங்களை கொண்டு வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தோழமை கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி அண்ணாதுரை முதல் கொண்டு அதற்காக எதிர்த்து குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் வச்சிருந்தார். ஆனால் எடப்பாடியுடைய மேலவை உறுப்பினர் என்ன பண்ணீர்கள்? விவசாயிகளுக்கு எதிரியாகத்தான் எதிர்ப்பாகத்தானே ஓட்டளித்தீர்கள். சுதந்திர போராட்டத்தில் நம்மை விட, நான் ஏன் நம்மை விட சொன்னா, நான் இந்துதான், நானும் இந்துதான், இங்க இருக்கிற பெரும்பான்மையான இந்துதான். சுதந்திர போராட்டத்திலே அதிகமாக ஈடுபட்டு சிறை சென்றவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். நல்லா புரிஞ்சுங்க, இஸ்லாமிய பெருமக்கள். சொல்ல போனால் இந்தியாவுக்கே சுதந்திர போராட்டத்துக்கு வழிகாட்டிய மண் நம்முடைய மண். வேலூரில் சிப்பாய் கழகம் என்று சொல்லுகிறார்களே, அங்கே வேலூரில் தான் முதலாக சுதந்திர போராட்டத்திற்கு நடைபெற்ற சிப்பாய் கழகம். அதிலே உயிர் நீத்தவர்கள் இஸ்லாமியர்.
சிறைக்கு போனவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் பாகிஸ்தான்காரர்களா? இந்த திருப்பத்தூரில் பிறக்காதவர்களா? வாணியம்பாடியில் பிறக்காதவர்களா? திருவண்ணாமலையில் பிறக்காதவர்களா? அவன் தாத்தா இங்கதான் பிறந்தான், அப்பா இங்கதான் பிறந்தான், இன்றைக்கு என் நண்பர்கள் இங்கதான் பிறந்தார்கள். குடியுரிமை சட்டம் என்கிற சிஏ என்கிற ஒரு பெரிய சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற நம்மை பிளவுபடுத்துவதற்காக ஒரு சட்டம் வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்றைக்கு சிஏ சட்டம் வரக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் முழங்கியதோடு அன்றைக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தோழமை கட்சி தம்பி அண்ணாதுரை. சட்டத்திற்கான எதிர்ப்பு வாக்களித்தோம். ஆனால் மேலையிலே சட்டம் போகிற பொழுது இதை எடப்பாடியினுடைய வகையரா 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த 11 பேர் ஓட்டு போடலைன்னா இந்த சிஏ சட்டமே வந்திருக்காது. எழுதி வச்சிங்க. மேலையிலே இவர்கள் எண்ணுகிற அளவுக்கு பிஜேபிக்கு இல்லை. இந்த 11 பேர் ஓட்டு போட்டால்தான் சட்டம் நிறைவேறும். ஆக இந்த 11 பேர் மேலவையிலே சட்டம் நிறைவேற்றுவதற்காக ஓட்டு போட்டது எடப்பாடி வகையரா. எந்த முகத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க தனியாக ஆவர்த்தனம் பண்ணுகிறீங்க? நான் கேட்கிறேன், என்ன சொல்றாரு? கடைசியா 10 ஆண்டு காலம் என்னுடைய ஆட்சி என்பது ட்ரெய்லர் போன்றது. பிரதமர் என்ன சொல்றார்? 10 வருஷம் நடத்தின ஆட்சி ட்ரெய்லர் போன்றதான். ட்ரெய்லர்னு உங்களுக்கு தெரியும். ஒரு படம் 2.5 மணி நேரம் படம் வருதுன்னு சொன்னா அந்த படத்தை பற்றி 5 நிமிஷத்தில் சொல்றது, அதான் ட்ரெய்லர். படம் வரதுக்கு முன்னால் விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காதல் காட்சி, இளைஞர்களுக்கு பிடிச்ச காதல் காட்சி கொஞ்சம் இருக்கும், சண்டை காட்சி இருக்கும், நகைச்சுவை காட்சி இருக்கும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அதை கத்திரிக்கு போல் போட்டு கட் பண்ணி 5 நிமிஷம் வெளியே ஒருத்தர் ட்ரெய்லர்னு பேர். அதை பார்த்த உடனே நம்முடைய இளைஞர்கள் என்னடா பிரமாதமாக நடிச்சிருக்கிறார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரமாதமாக நடித்திருக்கிறார், கமலஹாசன் அற்புதமாக நடித்திருக்கிறார், ஆனால் இந்த படத்தை பார்த்துடணும்பா அப்படின்னு முடிவு செய்கிறான் ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே. அதைத்தான் சொல்றார் இந்திய பிரதமர், நான் 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது ட்ரெய்லரை போன்றது. 3வது முறை இடத்துல ஆட்சி ஒப்படைங்கள், நான் முழு படத்தை காட்டுகிறேன். என்ன முழு படம்? நீ ஆட்சிக்கு வருகிற பொழுது, அருமை நண்பர்களே, இவர் ஆட்சிக்கு வருகிற பொழுது அன்றைக்கு என்ன விலைவாசி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 29 ரூபா வித்து கொண்டு வந்த அரிசி இப்போ 60 ரூபாய், 65 ரூபா வித்து துவரம் பருப்பு இன்னைக்கு 180 ரூபாய், 70 ரூபா வித்த உளுத்தம் பருப்பு இன்னைக்கு 180 ரூபாய். கேஸை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தாய்மார்களுக்கு. 400 ரூபாய் வித்த கேஸு இன்றைக்கு 918 ரூபாய். அதில் 100 ரூபாய் குறைக்கிறாராம். இந்த ஜவுளிக்கல்ல வியாபாரம்ல டிஸ்கவுண்ட் போடுவாங்க பார், குறைக்கிறாங்க. ஆக 10 ஆண்டு கால ட்ரெய்லர், 10 நிமிஷம் ட்ரெய்லருக்கு இவ்வளவு விலைவாசியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் முழு படம் காட்ட ஆரம்பித்தால் கேஸ் விலை நீங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா 2003 மடங்கு பாருங்க, 927 2700 ரூபாய் கேஸ் விலை ஏறி போவோம். 150 ரூபா விற்கிற பருப்பு விலை 450 போயிடும். சொல்கிறேன், நான் ட்ரெய்லர் தான் காட்டினேன். ஏற்ற இன்னும் ஒரு முறை ஆட்சி கொடுங்க, நான் படத்தை காட்டுறேன். நாடு தாங்காத ஐயா. இன்னைக்கு விலைவாசி ஏறி போய் இருக்கிறது சொன்னால் ஊரை ஏமாத்துகிறீர்களே. விலைவாசி ஏறி போவதற்கு மாநில அரசாங்கமா காரணம்? மாநில அரசாங்கங்களா நாங்கள் வரி போடுகிறோம். எல்லா பொருளுக்கும் வரி போடுவது நீங்கள் தானே. 5% ஜிஎஸ்டி, 8% ஜிஎஸ்டி, 12% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி, 28% ஜிஎஸ்டி. நீங்கள் ஜிஎஸ்டி போடுகிற அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிற காரணத்தால் தானே விலைவாசி ஏறி போயிருக்கிறது. உங்களிடத்தில் ஆட்சியை கொடுத்தால் ஜிஎஸ்டி போடாமல் பொருளை வித்து விடுவீர்களா? முதலமைச்சராக இருந்தால் மாண்புமிகு நம்முடைய பிரதமர் ஒரு மாதிரியாக பேசுகிறார், பிரதம மந்திரி ஆனால் வேறு விதமாக பேசுகிறார்.
அவர் தமிழ்நாடு குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது இப்படித்தான் சொல்லியிருக்கிறார். எனக்கு சரியாக நினைவு இருக்குமேயானால், என்னுடைய குஜராத்திலே ஜிஎஸ்டி நான் உள்ளே விட மாட்டேன் சொன்னது இன்றைய பிரதமர். ஜிஎஸ்டியை குஜராத்துக்குள் நான் விட மாட்டேன் சொன்னவர் அவர் தான். ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி போட்டு தமிழ்நாட்டை உணவு பண்டங்கள், விவசாய பண்டங்கள், விவசாய உற்பத்தி, அரிசி அத்தனைக்கும் இன்றைக்கு ஜிஎஸ்டி போட்டு இன்னைக்கு விலைவாசி அவர்கள் தானே காரணம். ஐயா இப்போ 28க்கு போயிட்டீங்க, 3வது முறையும் கொண்ட ஆட்சி கொடுத்த நீங்கள் 50க்கு போவீங்க ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி தான் நீங்கள் போடுகிறீர்களே, இந்த ஜிஎஸ்டியாவது எங்களுக்கு முறையாக பங்கு தருகிறீர்களா? 100 ரூபாய் உத்தரப்பிரதேசத்திலே 100 ரூபாய் வசூல் செய்கிறார்கள். மக்களிடத்திலே 100 ரூபாய் வசூல் செய்துவிட்டு அந்த அரசாங்கத்துக்கு 333 ரூபாய் கொடுக்கிறார்கள். பீகாரிலே 100 ரூபாய் வசூல் செய்கிறார்கள். அரசாங்கத்திற்கு 922 ரூபாய் தருகிறார்கள். மத்திய பிரதேசத்திலே 100 ரூபாய் வசூல் செய்கிறார்கள். அந்த அரசாங்கத்துக்கு 279 கோடி ரூபாய் தருகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எங்களுடைய இடத்திலே, எங்கள் மக்களிடத்திலே 100 ரூபாய் வசூல் செய்கிறீர்கள், எங்களுக்கு திரும்பி கொடுக்கிற பொழுது 29 ரூபாய் திரும்பி கொடுக்கிறீர்களே, எங்களுடைய பணத்தை எல்லாம் எங்களிடத்தில் வசூல் செய்து உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களிலே கொண்டு குவிக்கிறீர்களே, இதுதான் ஒரு பிரதமர் சமமாக நடக்கிற முறையா? இன்னொரு முறை உங்களை ஆள விட்டோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனையும் சுரண்டி கொண்டு வட மாநிலத்திலே கொண்டு நீங்கள் அழிப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? தமிழ்நாட்டை நீங்கள் அழிக்க மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஆனால் சென்னையிலும் திருநெல்வேலியும் பெய்யா மழை பெய்த காரணத்தினால் துண்டு துணி கூட இல்லாமல், சாப்பிடுவதற்கு சாமான் கூட இல்லாமல், ஏறத்தாழ சென்னை ஒட்டி 19,000 கோடியும் திருநெல்வேலி தூத்துக்குடி ஒட்டி 18,000 கோடி ரூபாயும் அழிந்து விட்டது. நாங்கள் கோரிக்கை வைத்தோம், ஆனால் ஒரே ஒரு பைசா கூட இதுவரைக்கும் கொடுக்காத நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஊராக தேர்தல் வந்தவுடனேயே தூத்துக்குடிக்கு போகிறார், கோயம்புத்தூருக்கு போகிறார், சேலத்துக்கு போகிறார், சென்னைக்கு வருகிறார். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துடைய விமானத்திலே பயணம் செய்யலாம், மக்களை சந்திக்கலாம், அது ஜனநாயகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. ஆனால் கடைசியாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி என் தலைவனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு பின்னால் 4ஆம் தேதி தான் எண்ணப் போகிறார்கள். கலைஞருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டிலே 40 நாடாளுமன்றமும் நமது என்கிற நிலையில்தான் தொலைக்காட்சியெல்லாம் சொல்ல இருக்கிறார்கள். அந்த 40 நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் ஒன்று, நம்முடைய வேட்பாளர் அண்ணாதுரை அவர் வெற்றி பெறுவதற்கு போன முறை 3 என்று சொன்னால் இந்த முறை 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு, இன்றையிலிருந்து பகுதி பணிக்குழு நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.